என் பேர் அமுதாங்க. கேஸ் நல்லா மலர்வன் சார், பாப்பா மோகன் சார் எல்லாருமே நல்லபடியாக எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. வினோத்துக்கு நல்லா தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆனால் மற்ற 3 பேர்த்துக்கு தான் அதுதான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க 3 பேரும் சேர்ந்து 4 பேர் தான் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் எப்படி விடுதலை கொடுக்கலாம்? அவங்களுக்கு கண்டிப்பாக மேல்முறையிட்டு விடுதலை அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை வாங்கி தரணும். அதுதான். கோவை மாவட்டத்தில் வன்கொடுமை வழக்குகளை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிற சிறப்பு அமர்வு நீதிமன்றம் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடி மக்கள் மீதான வன்கொடுமை சட்டம் அடிப்படையிலே 2 கொலைகள் செய்யப்பட்ட அந்த வழக்கு குறித்து இன்று விசாரித்து இறுதியாக இன்றைக்கு தீர்ப்பளிக்கிறது. இந்த வழக்கிலே வர்ஷிப்பிரியான்னு சொல்லக்கூடிய 16 வயதை சார்ந்திருக்கக்கூடிய இளவர் பெண், அவரும் கனகராஜன் சொல்லக்கூடிய பட்டியலத்தை சாராதவர் இருவரும் காதலித்தார்கள். 2018ஆம் ஆண்டே தீபாவளி அன்று அவர்கள் வீட்டை விட்டு சென்று விட்டார்கள். இந்த பெண் வர்ஷிப்பிரியா அம்மா அமுதா என்பவர் ஒரு முனிசிபல் தொழிலாளியாக கூடியவர். அவர் போய் குழந்தையிடத்திலே நீ இதுபோல செய்யக்கூடாது, பேஜராக என்று சொல்லி மீட்டு வந்து விட்டார்கள். அதற்கு பின்பும் அவருடைய இருடைய காதல் தொடர்ந்த காரணத்தினால் கனகராஜன் சொல்லக்கூடிய அவருடைய காதலுடைய அண்ணன் இந்த வழக்கினுடைய 1வது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற தண்டிக்கப்பட்டிருக்கிற வினோத் என்பவர் அவர் நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு போய் அவர் வீட்டுக்கே போய் மிரட்டி இருக்கிறார். நீங்கள் நிறுத்த வேண்டும், உங்கள் சாதி வேறு எங்கள் சாதி வேறு என்று சொல்லி மிரட்டி இருக்கிறார். அதன் பின்பு 25/6/2019 அன்றைக்கு 4 மணிக்கு மேட்டுப்பாளையத்தில் 4 பேர், அதாவது வினோத்தும் அவரோடு சேர்ந்து கந்தவேல், ஐயப்பன், சின்ராஜ், இந்த 4 பேருமே பட்டியலினத்தை சாராதவர்கள் திட்டமிட்டு சதி செய்து இவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று குற்றமுறை சதி செய்திருக்கிறார்கள். அதற்கு ஒரே காரணம், வர்ஷிப்பிரியா ஒரு பட்டியலினத்தை சார்ந்திருக்கிறவர், அருந்ததியினத்தை சார்ந்திருக்கிறவர். ஆகவே அவரை திருமணம் செய்வதால் தன்னுடைய குலத்திற்கும் பெயருக்கும் இழுக்கு, தனக்கு திருமணம் ஆகாது என்ற ஒரே சாதி துவேஷத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆணவ கொலை இது. அன்றைக்கு மாலை 4 மணிக்கு மேல் மட்டசாலை இடத்திலே வர்ஷிப்பிரியாவும் அவருடைய காதலார் கனகராஜும் போய் தங்கியிருப்பதை தெரிந்து கொண்டு அங்கே அமுதாவும் அவருடைய கணவரும் போய் பார்க்க போயிருக்கிறார்கள். அந்த சமயத்திலே வினோத் அருவாளோடு அத்துமீறி புகுந்து 2 பேரையுமே சாதியை சொல்லி திட்டி அடித்து அவரை வெட்டியிருக்கிறார். அந்த கொடூரமான வெட்டுப்பட்ட விதத்தை அமுதாவுடைய தாயாரும் அவருடைய கணவரும் அங்கே இருந்து பார்த்திருக்கிறார்கள். உடனடியாக இருவரையும் மேட்டுப்பாளையம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபினாலும் கூட கனகராஜ் அங்கே இறந்து விட்டார். கொடூரமான வெட்டுக்காயத்தோடு இருக்கக்கூடிய வர்ஷிப்பிரியாவை அவருடைய தாயார் கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சேர்க்கப்பட்டு 2 நாளைக்கு பிறகு இறந்து விட்டார். இந்த வழக்கில் வன்கொடுமை திருப்பணக்காக பதிவு செய்து அதற்கு பின்னால் மணி என்று சொல்லக்கூடிய டிஎஸ்பி தான் இதில் சிறப்பு புலனாய்வு வேற வந்தார்கள். இந்த வழக்கை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு நம்முடைய கோவையிலே முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தான் விசாரிக்கப்பட்டது. அப்போது ஸ்பெஷல் கோர்ட் இல்லை. அதற்கு பின்னால் அங்கே பாதி சாட்சியில் விசாரிக்கப்பட்ட பின்னால் இங்கே தனி நீதிமன்றம் நியமிக்கப்பட்டு இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு இந்த வழக்கில் இன்றைக்கு மாண்புமிகு நீதிபதி விவேகானந்தா அவர்கள் இன்றைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். 4 பேர் மீதும் குற்றமுறு சதி, அதோடு அந்த குற்றமுறு சதியினுடைய அடிப்படையிலே தான் வினோத் செல்லக்கூடிய 1வது தண்டிக்கப்பட்டிருக்கிற குற்றவாளி மட்டசாலைக்குள்ள அத்துமீறி நுழைந்து போய் 2 பேரையும் கொலை செய்திருக்கிறார் என்று சொல்லி 120B மட்டுமல்ல, அத்தோடு சேர்ந்து 448 சொல்லக்கூடிய கிரிமினல் ட்ரெஸ்பாஸ், 302 சொல்லக்கூடிய கொலை, 2 பேரை கொலை செய்தால் இரட்டை எண்ணிக்கையிலும், அது மட்டும் சாதி இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார். இவைகளையெல்லாம் கொண்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் சிறப்பு வழக்கறிஞராக இங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர் குழுவை சார்ந்தவர்கள் வேண்டுகோளுக்கு நான் நியமிக்கப்பட்டேன். சிறப்பு வழக்கறிஞராக இருந்து கொண்டு இந்த வழக்கில் 16 சாட்சிகள் நாங்கள் விசாரித்தோம். அந்த 16 சாட்சிகளுடைய விசாரணையிலும் இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருந்த பலனுடன் நீதிமன்றம் இன்றைக்கு 4 பேரையுமே இந்த குற்றமுறு சதியிலிருந்து விடுவித்திருக்கிறது. அதற்கு போதிய ஆதாரம் என்று சொல்லி அவருடைய தீர்ப்பில் இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கிறார். அந்த குற்றமுறு சதி இல்லாமல் நேரடியாக 1வது எதிரியாக இருக்கக்கூடிய வினோத் அவர் மட்டசாலைக்குள் புகுந்து அருவாளோடு சென்று சாதியை இழிவுபடுத்தி பேசி வெட்டி கொண்டிருக்கிறதற்காக 448 ஈத்தாசா மற்றும் 302 2 எண்ணிக்கையின் கீழும் மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துடைய 325 என்ற அடிப்படையிலும் மேக்சிமம் பனிஷ்மெண்ட் என்ற முறையில் அவருக்கு இந்த குற்றவாளி என்று சொல்லி அறிவித்திருக்கிறார். அவருக்கு கொடுக்கிற தண்டனை பொறுத்தவரை வருகின்ற 29/1/2025 அவருடைய முன்னடவடிக்கைகளை பற்றிய விவரத்தை எல்லாம் கேட்டிருந்த பின்னால் இருதரப்பாரையும் கேட்டுவிட்டு என்ன கேட்டால் 302 என்று சொல்லிவிட்டாலே ஒன்று தூக்கு தண்டனை அல்லது வாழ்நாள் சிறை என்றுதான் இருக்க முடியும். இது ஒரு அறுதிலும் அறுதான வழக்கு. அது மட்டுமல்ல, ஒரு சாதி ஆணவ படுகொலை என்ற காரணத்தினால் இந்த வழக்கை பற்றி தண்டனை பற்றி கேட்பதற்காக 29ஆம் தேதி போட்டிருக்கிறார்கள். அன்றைக்கு இருதரப்பிலும் நாங்கள் வாதாடி அதிகபட்ச தண்டனை வேண்டும் என்று நாங்கள் கேட்போம். அவருடைய கருத்துக்களை கேட்டு இது தீர்மானிப்பார்.